ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் திஸ் கீவேர்ட் இந்த 2ம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we'll have to see some picture. ஐ திங்க் நான் முன்னாடி கூட வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன். லைக் ஹீப் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு வந்து ஒரு ஹீப் மெமரி. ஓகே. ஸோ ஹீப் மெமரி அண்ட் திஸ் வில் பி கால்ட் ஆஸ் அ ஸ்டாக் மெமரி. ஸோ இவர் ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்து எதில் சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக்ல வந்து சேவ் ஆகும். அண்ட் நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து கிரியேட் ஆக போகுது. ஓகே. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள வரதுக்கு. ஸோ இப்போ ஐடி அப்படின்னு சொல்றோம்னா ஒரு ஐடி இதுல வந்து ஒரு ஐடி இருக்கு அண்ட் தென் ஏஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா that will be there for like for both objects. So இங்கே வந்து ஐடி and ஏஜ் நேம். ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டா இப்போ என்ன பார்த்தோம் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பண்ணும்போது ஐடி நேம் ஏஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஐடி ஏஜ் அந்த நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ தட் எவ்ரி டைம் whenever you create an object இந்த வேல்யூஸ்லாம் இதுல வரணும்னா that all will be there. ஓகே. ஸோ இங்கே வந்து லைக் S1 S2 S3 இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். S1 will be pointing to this, S2 will be pointing to this, S3 will be pointing to this. இந்த மாதிரி அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்தந்த ரெஃபரன்ஸ் வந்து அந்தந்த ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் இன் த சென்ஸ் S1 is pointing to this object. இதுல வந்து ஏஜ் வந்து 125 சதீஷ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஸோ வில் ஹேவ் டு கிவ் த வேல்யூஸ் ஹியர். ஸோ இப்போ இங்கே S1ஓட ஐடி இது வந்து நீங்கள் 123 அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஐடி வில் பி 123. ஃபார் S2க்கு வந்து ஐடி வந்து 234. இதுக்கு வந்து இந்த ஐடி அப்படின்னு சொன்னா தட் ஆல் வில் பி தேர். ஸோ எல்லாமே அது அதனோட ஓன் காப்பியை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வை நீங்க S1ல செட் பண்ற வேல்யூஸ் will not be affected anything in the S2 or S3. ஓகே. ஸோ நீங்க இதுல எந்த வேல்யூஸ்மே கொடுக்காம இப்போ இந்த இடத்துல S2க்கு வந்து நான் ஏஜ் செட் பண்ணியிருக்கேன். S3க்கு நம்ம ஏஜ் செட் பண்ணல. ஸோ இங்க S1 டாட் ஏஜ் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வில் நாட் அஃபெக்ட் எனிதிங் டு S3. S3யோட ஏஜ் வந்து ஸ்டில் பி எம்டி. ஸோ இதனோட வேல்யூ வந்து ஸ்டில் பி 0 ஒன்லி. ஏன்னா அது அதனோட ஓன் மெமரிஸை தான் வந்து வில் பி பாயிண்டிங் அவுட். ஸோ நீங்க S3 வச்சு ஏதாவது ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணா மட்டும்தான் தட் வில் பி சேஞ்சிங் டு
Sorry. Yeah. Okay, so S1, S2, S3 இந்த references எல்லாம் will be pointing to this object இல்லையா? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே there will be a common value. ஓகே. ஸோ என்னவா இருக்கும்? லைக் ஸ்கூல். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்கூலுக்காக போடுறீங்க. தட் ஸ்கூல் நேம் சம்திங் லைக் எஸ்ஆர்கே ஸ்கூல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எஸ்ஆர்கே அப்படின்ற மாதிரியோ, இல்லை சம்திங் தட் இஸ் வெரி காமன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இருந்தாலும் தட் வி கேன் சே ஆஸ் அ ஸ்டாடிக். அது ஏன் அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்கூல் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த ஆப்ஜெக்ட்லயும் ஆட் பண்ணணும். ஸோ இதுலயும் ஆட் பண்ணணும், இதுலயும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ விச் மீன்ஸ் லைக் நான் வந்து இப்போ இதுல இங்க ஸ்கூல்ல வந்து என்ன பண்ண போறேன்னா லைக் ஸ்ட்ரிங் ஸ்கூல் நேம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் நேம் அப்படின்றது எல்லாத்துலேயும் வரணும் இல்லையா? ஸோ அப்படி அப்படி வந்துச்சுன்னா ஈச் ஆப்ஜெக்ட் வில் கேரி இட்ஸ் ஓன் காப்பி. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ ஒரு இன்டீஜர்னு சொன்னாலே ஒரு 4 பைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் த லென்த் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ அந்த அதை பேஸ் பண்ணி அதோட மெமரிஸ் வந்து ஆக்குபை ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போது ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலே ஒரு இன்டீஜர்னு மட்டும் வச்சாலே லைக் 4 பைட்ஸு 12 பைட்ஸ் வந்துடுச்சு. So think about if it is for 500 students, 1,000 students, or more than 5,000 students. நமக்கு அவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேஸ்ட் அன்வான்டா கிரியேட் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துலேயும் உள்ள ஸ்கூல் நேம் இருக்கும். தட் ஆல் வில் பி பாயிண்டிங் டு சேம் ஸ்கூல் எஸ்ஆர்கே அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வாட் வி கேன் டூ, நம்ம வந்து ஒரு ஸ்டாடிக் வேல்யூவா அவுட் சைட் ஆஃப் தி ஐ மீன் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தட் ஆர் லை இன்சைட் தி கைண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ கிளாஸ் இந்த ஒரு கிளாஸ் டைப்போட இருக்கிற மாதிரி லெட் அஸ்யூம் இட். ஸோ இது எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி திங்க் இட். ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஹீப் மெமரி கேன் பி ஈவன் மோர் பிக். ஸோ அதில் மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் கிளாஸஸ்க்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபைன். ஸோ இப்போ இந்த 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 ஸ்கூல் நேமை ஐ ஹேவ் டு கீப் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ. ஸோ அதுக்குள்ள போயிட்டு நான் இந்த மாதிரி ஸ்கூல் நேம் அப்படின்னு நான் இதுக்குள்ள செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா இதுல வந்து எஸ்ஆர்கே அப்படின்றத செட் பண்ணிட்டேன்னா இங்கே எல்லாத்துக்கும் இருக்கும் வேல்யூ. இங்க வந்து எஸ்ஆர்கே ஐ மீன் லைக் இங்க ஸ்கூல் நேம் அப்படின்றது இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து இங்க ஸ்கூல் நேம் அப்படின்றது ஆப்ஜெக்ட்ல சேர்ந்துரும். பட் அது எல்லாமே எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கூல் நேமும் வந்து இதுதான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ள இருக்கிறது இதுதான் யூஸ் பண்ணிக்கும். இதுவும் வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது 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 எல்லாமே ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து எடுத்துக்கும். ஸோ வி ஆர் சேவிங் லைக் மோர் மெமரி. ஸோ அப்போ ஸ்டாட்டிக்ன்றது மெமரி சம்மந்தப்பட்டது தானா லைக் அப்படியும் அது மட்டுமே ரீசன் இல்லை. ஸோ லைக் சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் அன்னெசரி டு ஹாவ் அ லைக் ஹவ் டு சே இப்போ இந்த 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 கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல எதுவுமே வந்து நான் ஸ்டாட்டிக் போடல. ஓகே, இதுல எதுவுமே நான் வந்து ஸ்டாட்டிக் போடல. ஸோ ஸ்டாட்டிக் போடல அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ ஆப்ஜெக்ட் லெவல் திங்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லை அப்படின்னு சொன்னா திஸ் ஆல் பிலாங்ஸ் டு ஆப்ஜெக்ட். இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். பட் இதையே வந்து நான் ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இங்க நான் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா தென் அது வந்து இங்கே ஸ்கூல் நேம் வந்து இப்போ ஸ்டாட்டிக்னு இங்க வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாயிண்டிங் டு திஸ் வேல்யூ இல்லையா? ஸோ அப்படி வரும்போது திஸ் ஸ்கூல் நேம் வில் பிகேம் as a கிளாஸ் லெவல் வேரியபிள். இந்த கிளாஸ்க்கே வந்து ஒரு வேரியபிளா செட் ஆயிடும், நாட் ஃபார் அ சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும். தட் இஸ் டு ஃபார் கிளாஸ் லெவல். ஸோ ஆப்ஜெக்ட் லெவல் கிடையாது. ஸோ இது கிளாஸ் லெவல் வேரியபிள். ஸோ
இது வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ கேன் கிரியேட் கிளாஸ் லெவல் வேரியபிள், கிளாஸ் லெவல் ஃபங்ஷன் எல்லாமே வந்து பண்ண முடியும். சேம் லைக் இங்க ஃபங்ஷன்ஸும் கீழ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்ஷன்ஸ் கூட ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் உள்ள இருக்கும். பட் எனக்கு அப்படி தேவையில்ல. ஐ நீட் அ காமன் ஃபங்ஷன் அப்படின்னு சொன்னா தட் தட் கேன் பி அ ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் காமனா இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஃபங்ஷன் போனா, அது போயிட்டு இத கால் பண்ணிக்கிற மாரி வரும். ஸோ இது எதுக்காக அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆ சம்டைம்ஸ் வந்து நமக்கு டீட்டெயில் வந்து அ இந்த மெத்தட கால் பண்ணோம்னா S2 இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த ரெஃபரன்ஸ் வச்சிருந்தா மட்டும் தான் என்னால கால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இல்லாம என்னால இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ண முடியாது. ஆ இது அதே மாதிரி ஆ லைக் இந்த ஏஜ், ஸ்கோரோ இதெல்லாம் போயிட்டு நீங்க சிம்பிளி ஒரு ஒரு கிளாஸ் ஸ்டூடண்ட் அப்படின்னு வச்சுட்டு நீங்க போயிட்டு ஐடி, நேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ கிளாஸ். கிளாஸால நம்மளால போயிட்டு அந்த உள்ள இருக்கிற வேரியபிளோட வேல்யூஸ் எல்லாம் வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ வி நீட் ஆப்ஜெக்ட் ஃபார் தட். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஸோ இப்படி போட்டுட்டு அது மூலமா தான் வி கேன் ஆக்சஸ் திஸ் ஐடி, நேம் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும் தான் வி வில் பி ஏபிள் டு டச் திஸ் வேல்யூஸ். பட் அதுதான் நம்ம ஸ்டாட்டிக்கா மாத்தணும்னா தட் வில் பிகேம் as a கிளாஸ் லெவல் வேரியபிள். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கூல் நேம வந்து அப்படி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஸ்கூல் நேம் ஆக்சஸ் ஆகணும் இல்லையா? ஸோ ஸ்கூல் நேம் வந்து இப்போ பண்ணணும்னா ஸ்கூல் நேம் வந்து எனக்கு ஆக்சஸ் ஆகும். ஓகே. ஸோ ஸ்கூல் நேம் மட்டும் தான் வந்து வெறும் கிளாஸ் நேம வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்க இங்கேயே வந்து அதுக்கு அது என்ன நேமோ எஸ்ஆர்கே ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எஸ்ஆர்கே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம வச்சு ஆக்சஸ் பண்றது தான் பெஸ்ட். அதாவது ஒரே ஒரு கிளாஸ் என்னென்னவோ அந்த கிளாஸ் நேமோட வேரியபிள்ன்றதுனால கிளாஸ் நேம் வச்சு தான் இத ஆக்சஸ் பண்ணணும். பட் இஃப் யூ ஸ்டில் ட்ரை டு ஆக்சஸ் இட் வித் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த மாதிரி S1 டாட் ஸ்கூல் நேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனிவே தட் வில் பி அகைன் பாயிண்டிங் டு திஸ் கிளாஸ் லெவல் வேரியபிள் தான். ஸோ அப்போ நீங்க இப்போ இங்க S1ல போயிட்டு ஓகே. ஸோ நான் S1ல போயிட்டு ஸ்கூல் நேம் அப்படின்னு எடுத்துட்டு, இந்த ஸ்கூல் நேம் எத போய் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்? ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஸ்கூல் நேம தான் போய் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இதுல போயிட்டு நான் இத வந்து XYZ ஸ்கூல் அப்படின்னு நான் மாத்திர்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்றோம் இல்லையா இன்ஃபர்மேஷன். அது வந்து இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷனையும் போடும். அப்பதான் நமக்கு தெரியும் எல்லாரும் எந்த ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்றது. ஸ்கூல் வந்து ஸ்கூல் நேம் அப்படின்னு போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இத ரன் பண்ணோம்னா சி S1க்கு தான் நான் வந்து என்ன அப்ளை பண்ணியிருந்திருப்பேன். S1க்கு தான் வந்து ஸ்கூல் நேம் XYZன்னு சொல்லி குடுத்திருப்பேன். ஸோ அதனால X1க்கு வந்து XYZ ஸ்கூல்ன்னு வந்துச்சு. ஓகே. S2, S3க்குலாம் நான் எதுவுமே டச் பண்ணவே இல்ல. பட் ஸ்டில் யூ சி XYக்கும் வந்து XYZ ஐ மீன் S2க்கும் வந்து XYZ ஸ்கூலு, S3க்கும் வந்து XYZ ஸ்கூல்ன்னு வந்துருச்சு. ஏன்? ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே ஒரு காப்பி தான். நீங்க S1 மூலமா ஆக்சஸ் பண்ணி அத சேஞ்ச் பண்ணாலும் தட் வில் பி ரிஃப்ளெக்டட் டூ ஆல் த அதர் வேரியபிள்ஸ் அதர் ரெஃபரன்ஸஸ் S2, S3 எல்லாத்துக்குமே வந்து வில் பி சேஞ்ச்ட். ஸோ ஸ்டாட்டிக்ன்றது அதுதான். லைக் இட்ஸ் லைக் இது வந்து ஈவன் நாட் அ கரெக்ட் வே. உங்களுக்கு அதுதான் எங்க சஜஷன்ஸும் சொல்லும். ஸோ யூ ஷுட் நாட் பி ஆக்சஸ் இட் இன் வித் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ ஸ்டாட்டிக் வேல கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாட்டிக் வே கால் பண்றதுன்னா கிளாஸ் நேம் வச்சு தான் கால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் கிளாஸ் லெவல்ல வந்து எஸ்ஆர்கே ஸ்கூல் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன்னா தட் வில் பி ரிஃப்ளெக்டட் டு ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அந்த எஸ்ஆர்கே ஸ்கூல்ன்றது வந்து செட் ஆயிடும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் இஸ் லைக் ஒன்லி ஒன் காப்பி ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஐ திங்க் இதுதான். இது மாதிரி நிறைய யூசேஜ்க்காக வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸஸ் ஆஸ் வெல். ஓகே. ஸோ ஃபங்ஷன்ஸும் வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா மென்ஷன் பண்ணலாம். நீங்க ஃபங்ஷன ஸ்டாட்டிக்கா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம வந்து ஸ்கூல் இந்த மாதிரி கிளாஸ் நேம் வச்சு ஸ்டூடண்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. Okay, fine. So next one is this keyword. This keyword அப்படின்றது என்னன்னா that is denoting to current object. Okay, so current object அப்படின்றது தான் வந்து இந்த this keywordன்றது வந்து
டினோட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு லைக் இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நான் வந்து இங்கே அண்டர்ஸ்கோர்ன்னு ஒண்ணு போட்டிருப்பேன். இது நான் வாண்டடா தான் போட்டது. இது போடலன்னா என்ன ஆகும்? இப்ப இந்த 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 அண்டர்ஸ்கோர் போடாம நான் இப்படி குடுத்திருந்தேன்னா, ஓகே. ஐடி நேம் அப்படின்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் இங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடண்ட் ஐடி அண்ட் நேம் 125 அண்ட் தென் சதீஷ். இப்போ நான் இத ரன் பண்றேன். இப்ப இங்க பாருங்க, ஐடி வந்து 0 ஆயிடுச்சு. நேம் வந்து நல் ஆயிடுச்சு. வேல்யூ எல்லாம் ஏஜ், ஸ்கோர் அதெல்லாம் இருக்கு. மத்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இங்க S3லயும் அதே மாரி ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த இந்த எங்கெல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கிரியேட் பண்ணணும். இந்த நேம் சேஞ்ச் பண்ண வச்சு கிரியேட் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி நேம் வந்து செட் ஆகல. ஸோ எப்படி இந்த ஒரு வேரியபிள் நேம்னால இவ்ளோ கன்ஃப்யூஷன் வருதுன்னா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்கோப். நம்ம இந்த ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்கோப்ன்றது இதுதான். இப்படி ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போடுறோம் இல்லையா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்கோப். ஸோ இந்த ஸ்கோப்புக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ஒரு வேரியபிளுக்கு குடுக்குறோம். இன்ட் எக்ஸ் அப்படின்னு குடுக்குறேன்னா, அதனோட விசிபிலிட்டி வித்தின் தட் ஸ்கோப் வரைக்கும் தான். அவுட் சைட் ஆஃப் த ஸ்கோப்ல போயிட்டு நான் இங்க போயிட்டு எக்ஸ் அப்படின்னு நான் கால் பண்றேன்னா, ஓகே. ஸோ இங்க எப்படி நம்ம இங்க பண்ண முடியாது. லைக் இப்ப இதுக்குள்ளேயோ இல்ல வேற எங்கேயோ. ஓகே. ஸோ அந்த மெத்தடுக்குள்ளேயோ இல்ல இங்க போயிட்டு நான் இப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க போயிட்டு அந்த எக்ஸ போயிட்டு நான் இப்படி கால் பண்ண முடியுமா? முடியாது. இல்லையா? ஸோ அது 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 இங்கேயும் முடியாது. ஆர் அதர்வைஸ் இங்க ஒரு வேரியபிள் வேற ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸ் வந்து நாட் விசிபிள் ஹியர். ஸோ இதனோட விசிபிலிட்டி வித்தின் திஸ் பிரேஸ்க்குள்ள தான் இருக்குமே தவிர, அவுட் சைட் ஆஃப் த பிரேஸ் வந்து வராது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்கோப் அப்படின்னு சொல்றது. ஸோ அதே தான் இங்கே ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிற பாராமீட்டர்ஸ்க்கும் நடக்கும். ஓகே. ஸோ ஸோ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். இதெல்லாம் வந்து கால்ட் அஸ் அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் ஆப்ஜெக்ட் வேரியபிள் சொல்லலாம். ஸோ யூ கேன் சே இட்ஸ் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகே. இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். பட் இதெல்லாம் இருக்கு இல்லையா உள்ள, இந்த ஐடி வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ இதனோட லைஃப் டைம் வந்து இந்த மெத்தடுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். இதுலேருந்து இதுல போயிடுச்சுன்னா, வெளில வந்துருச்சுன்னா, இதனோட லைஃப் வந்து முடிஞ்சிச்சு. அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து இது விசிபிளே ஆகாது. ஸோ இப்போ இங்க ஐடின்னு சொல்லிட்டு நான் இந்த ஐடிக்கு நான் வந்து அசைன் பண்றேன். பட் நேம் வந்து 2மே சேமா இருக்கு. இந்த ஐடியும் சேமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐடி வந்து இதுக்குன்னு போய் டிஃபைன் ஆகாது. அது என்ன பண்ணும்னா, இந்த ஐடியே வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ சிம்ப்ளி லைக் நம்ம ஒரு ஐடியில வேல்யூ பாஸ் பண்றோம். அந்த ஐடியோட வேல்யூவ திருப்பி அதுக்கே அசைன் பண்ணிக்கிறோமே தவிர, இட் இஸ் நாட் கோயிங் டு செட் இன்டு தி ஆக்சுவல் ஸ்டூடெண்டோட ஐடியோட நேம்க்கு செட் ஆகல. ஓகே. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் இது வந்து எம்ப்டி வேல்யூவா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேம் வந்து சேமா இருந்ததுனால இந்த பிரச்சனை வருது. இதுக்காக தான் இத வந்து வேற ஒரு நேமா குடுத்துட்டு, அத இப்படி பண்ணிட்டோம்னா, இப்போ டூப்ளிகேஷன் வராது. இது இது இந்த அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து இத மீன் பண்ணும். இந்த ஐடி வந்து இத மீன் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபைன். இல்ல எனக்கு வந்து சப்போஸ் வந்து நேம் சேமா தான் இருக்கணும். ஏன் நேம் சேமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க பாருங்க. நியூ ஸ்டூடண்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த டிராப் டவுன்ல உங்களுக்கு வருதா? ஸோ ஸ்டூடண்ட், ஐடி, நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ப்ராப்பரா இருக்கணும். நம்ம அந்த இடத்துல போயிட்டு வேற ஏதோ இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம போயிட்டு இங்க ஏதோ ஒரு ரொம்ப அந்த அளவுக்கு இல்லனாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு ஐடி, நேம் இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இப்படி குடுத்து வச்சிருந்தோம்னா, இத போயிட்டு இன்னொரு ஒரு டெவலப்பர் வந்து உங்க கிளாஸ் ஆக்சஸ் பண்றாரு. இல்ல அவங்க பார்க்கும்போது பார்த்தாங்கன்னா, லைக் ஐடி, ஐடிடி, நேம் இப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு. இதுல என்ன பாஸ் பண்ணணும்? இது எதுக்காக? அப்படின்ற மாரி தான் தே வில் பி கன்ஃப்யூசிங். ஸோ ஐடி நேம் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இது என்னவோ அந்த நேம் தான் இருக்கணும். அப்போ இந்த ஐடியோட மேட்ச் தப்பா இருக்கு. அப்ப இத எப்படி ஓவர்கம் பண்றது அப்படின்னு சொன்னா, வில் ஹேவ் டு டிஃபைன் இட். ஸோ இந்த ஐடி வந்து இந்த ஐடி தான் அப்படின்றத எப்படி நீங்க டெனோட் பண்ணுவீங்க? அப்படின்னு சொன்னா, யூ கேன் யூஸ் திஸ் கீவர்ட். ஸோ திஸ் டாட் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த திஸ் டாட்ன்னு சொல்லும்போது இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க அனுப்புறீங்க இல்லையா? அந்த S1
ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்றீங்க இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஐடி திஸ் ஐடி அப்படின்னு சொன்னா அந்த S1 கிரியேட் ஆச்சு இல்லையா? அந்த ஆப்ஜெக்டோட ஐடி இந்த ஐடியை போயிட்டு பாயிண்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ கரண்ட் ஆப்ஜெக்டை வந்து டெனோட் பண்றதுக்கு தான் திஸ் ஐடி திஸ்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு இப்படி போட்டு இந்த திஸ் டாட் நேம்ன்றது வந்து இட் டிஃபைன்ஸ் திஸ் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட நேம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவோம். இந்த லோக்கல் வேரியபிளுக்கும் இதுக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து will be resolved with help of this keyword. Okay, so இப்போ we don't have any problem. Constructor. Very good. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லாம கரெக்டா வந்து பேர்ல செட் ஆயிடும். Okay, so that is what is இந்த this keyword அப்படின்ற யூசேஜ். இதுக்கு மட்டும் இல்ல, இப்போ நம்ம இங்கே கம்பேர் பண்ணோம் இல்லையா ஸ்டூடெண்ட்டை, இது மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளேயே நீங்க கம்பேர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனே வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இங்க வந்து டிஸ்பிளே டீடைல்ஸ்னு இருக்கு. இது வந்து அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் கரண்ட் ஸ்டூடெண்டோட டீடைல் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். பட் எனக்கு வந்து ஜென்ரலா டிஸ்பிளே பண்ணணும், எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். இதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா s டாட் ஐடி s டாட் நேம் s டாட் ஏஜ் s டாட் ஆவரேஜ் ஸ்கோர் s டாட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னன்னா லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணா அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்படி ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க? இந்த S1 இல்லை S2 S3 டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அது கேட்கும். அதுக்கு நீங்க திருப்பி வந்து இந்த S3யே பாஸ் பண்ணணும். அப்போதான் அது போயிட்டு அதுக்குள்ள போய் அந்த வேல்யூவே எடுத்து அது பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து வித்தின் தி கிளாஸ்க்குள்ளேயே கால் பண்ணணும். ஓகே, வென் எவர் ஐ கால் ஃபார் லைக் எவ்வளோ சே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் திஸ் அப்படின்னு போடுவேன். ஸோ இந்த இடத்துல திஸ்னா இது எதை மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டே வந்து அது திஸ்ன்னு எடுத்துக்கோ. ஸோ திஸ்ன்றது கரண்ட் ஆப்ஜெக்டை மீன் பண்றது. அந்த ஆப்ஜெக்டோட ஐடி வேணும்னா நீங்க இப்படி எடுக்கலாம். ஆர் திஸ்ன்னு போட்டீங்கன்னா தட் இஸ் நீங்க எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட். இப்போ இங்க எதுக்கு தான் வந்து நேம் நம்ம வைக்கிறோம் S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம இந்த நேம்லாம் கொடுக்குறோம், ரெஃபரன்ஸ் எல்லாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து திஸ்ன்ற மாதிரி உள்ள இன்டர்னலா அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ திஸ் மீன் கரண்ட் ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஸோ நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க, கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம நேம் வந்து S1 செட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டே வந்து வில் பி ஹியர். ஸோ அதுதான் இங்க திஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து இதுக்குள்ள போயிட்டு கால் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் சொன்னேன். திஸ்ன்றது நாட் ஓன்லி ஃபார் திஸ் நேம் கன்ஃபியூஷன் ஆர் எதுக்கோ அதுக்கு மட்டும் கிடையாது. திஸ் இஸ் டு மீன் தட் கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க. ஓகே, இது ஆஸ் ஆஃப் நவ் கொஞ்சம் இது தேவையில்லை இப்போதைக்கு. ரொம்ப டீப் டவுனா இதெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை. பேசிக்கா எப்படி யூஸ் பண்றதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மெத்தட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டாட்டிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் மட்டும் இருந்தாலே தட்ஸ் எனஃப்.
this வந்து போக போக யூஸ் பண்ண you will be able to understand it. Okay, but as of now இந்த மாதிரி இடத்துல we will be using it. Okay, so class name classல இருக்க variable name இந்த மெத்தட்ல இருக்க variable name சேமா இருக்கும்போது to differentiate it we will be using this அப்படின்றது மட்டும் just get it. Okay, so இது நீங்க ப்ராஜெக்ட் லெவல்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் you will be even come to know much better than this. Okay, that's it about basic class and object and constructor static and this. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து like the OOPS features, inheritance, polymorphism, abstraction அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும். Okay, that we will see from Monday.